கதிர் தூங்கிட்டு இருக்கும்போது ராஜி கையில் இருந்த டம்ளரை கீழே போட்டுறாங்க. அந்த சத்தம் கேட்ட உடனேயே கதிர் முழிச்சு பார்த்து எழுந்திரிச்சு போயிட்டு குளிக்க போகிறாரு. கதிருக்காக ஒரு சட்டையை ராஜி அயன் பண்ணி வைக்கிறாங்க. குளிச்சுட்டு வந்தவர் வேறு ஒரு சட்டையை எடுத்து போட்டுட்டு கிளம்புறாரு. ராஜி அயன் பண்ணி வச்சுருந்த சட்டையை எனக்கு பிடிக்காது இந்த சட்டை அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு ராஜி ரொம்ப கோபத்தோட நான் காலேஜ் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த சீனில் மீனாவும் செந்திலும் நடந்தே ஆஃபீஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. ஒரு சின்ன பொருள் வாங்கணும் அப்படின்னா கூட அப்பா கிட்ட தான் கையேந்து நிற்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காரு. அடுத்த சீனில் மயிலை கூட்டிக்கிட்டு சரவணன் அந்த ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் சேர்த்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வரல, அது கொஞ்சம் வெளியில் இருக்குது, கொஞ்சம் லேட்டாகும் கொண்டு வர்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி சரவணன் சொல்கிறாரு. நீங்கள் சர்டிஃபிகேட்டை பொறுமையாக கொண்டு வந்து கொடுங்க, இப்போவே டியூட்டியில் ஜாயின் பண்ணிக்கிங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலோடைய கரஸ்பாண்டன்ட் சொல்கிறாங்க. மயில் சரவணனை பார்த்து மாமா இனிமேல் உங்களுக்கு மதியம் சாப்பாடு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னம்மா சாப்பாடாக முக்கியம், உனக்கு வேலை கிடச்சிருக்குது, பிள்ளைங்க தான் முக்கியம், பிள்ளைங்களை பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அங்கேருந்து கிளம்புறாரு.